எனவே கைஸ் நாம் பழையபடி கிவே பண்ண போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி தான் அவங்க லக்கி அவங்களே சூஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கான லக்கி ஜாம் அவங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வருது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். என்னன்னா, சில பேர் வாழ்க்கையை வெறுத்துருச்சு, என்னை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலே என் பைட்டில் 10 வெள்ளி கூட இல்லைங்க. ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரிலாம் கிவே பண்ணிக்கிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தானே வாழ்கிறேன். ஸோ எனக்கும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம பையில் காசு தான் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நம்ம கூட பழகிறவங்க. ஸோ அண்ணன் எனக்கு ஒரு கார்டன் கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லைனாலும் எங்கள்கிட்ட சந்தோஷம் இருக்குது. சரிங்களா, ஒரு 2 வெள்ளி போதுங்க. ஒரு டீ வாங்கினா கூட 1/2 சாப்பிட்லாம். அதுக்குள்ளே கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காசு இருந்து பெரிய பார்ட்டி வச்சு வெளியே போய் பெருசாக சாப்பிட்டா தான் சந்தோஷமா, அப்படியெல்லாம் இல்லைங்க. 2 வெள்ளியும் இருந்தால் ஒரு கோப்பியோ ஒரு தேத்தாரையோ அதை 1/2 டிவைட் பண்ணி சாப்பிட்டாலுமே அதுவே உண்மையிலே ரொம்ப ஹாப்பினஸ்ஸு. உண்மையிலே நம்ம இருக்கிற இடமும் நம்ம சுற்றி இருக்க அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கட்டும். ஸோ அவங்களாம் கரெக்டாக நம்ம லைஃப்பில் எல்லாம் அமைஞ்சிருச்சுனாவே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த பர்சன் யாருன்னு நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணுங்க. ஃபேரஷேட ஃபேமிலி. ஸோ கிவே பண்ண போனோம். இடையில ஒரு சின்ன பர்ச்சேசிங் முடிக்கும் போதே தம்பியை பார்த்தேன். இன்றைக்கி தம்பிக்கு வந்து பர்த்டே. ஸோ நம்ம ஃபேரஷேட சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி அபினேஷ். நன்றி. இந்த நாள் போல் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். சரிங்களா, கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும். ஸோ அம்மா நல்லா பார்த்துக்கணும், தங்கச்சி நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா, அப்போ நல்லா கேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேரஷேட சார்பாக நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக இதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து தம்பிக்கு நம்ம பின்னாடி கொடுப்போம். ஸோ இப்போ நான் வந்து வேறு ஒரு பிளானை போனதால் நல்லா எதுவும் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தம்பிக்கான சர்ப்ரைஸை நான் என்னங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, பாய். ஓகே பாய். கண்டிப்பாக அடுத்த சர்ப்ரைஸ் தம்பிக்கு தான், பார்த்துக்கங்க. அபினாஷ் ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் பா. ஸோ இன்னைக்கான சர்ப்ரைஸ் வந்து தம்பிக்கு தான். ஸோ அவரோட லக்கி அவரே சூஸ் பண்ண போகிறாரு. உங்கள் பேர் என்ன தம்பி? கீதன். கீதன் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க தானே? என்ன ஹாப்பியாக இருங்க, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? சரிங்களா, என்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துருவோமா? நீங்களே உங்கள் சர்ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம். அவரோட லக்கி அவரே சூஸ் பண்ண போகிறாரு. அவருக்கு என்ன கிஃப்ட் வர போகிறதுன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எடுங்க, நல்ல கிஃப்டாக வருதுன்னு. நல்ல கிஃப்டாக வந்துருக்குமா? என்ன தூக்கமா என்ன? நல்லா சிரிப்பா. நாளைக்கு வீடியோவில் உங்கள் ஃபேஸ் வரணுமா இல்லையா? நல்லா சரி. கீதன் சரி, ஓப்பன் பண்ணுங்க, நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. என்ன கிஃப்ட் வந்துருக்கு பார்ப்போம். தம்பிக்கு வேறு லெவலு. ஸோ அவர் சூஸ் பண்ணிக்கிறதுனா அவர் படிப்புக்கு சம்மந்தப்பட்டதான் சூஸ் பண்ணியிருக்காரு. மெகா ஸ்கூல் கிட்டு. சரிங்களா, இருக்கிறது உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய ப்ரைஸு. ஸோ அது என்னங்கிறது இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தம்பியோட மெகா ஸ்கூல்ஸ் கிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸு, அப்புறம் லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு பேடு, க்ரேயான்ஸு, கீச்சென்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸோ இது வந்து அவர் ஸ்டடிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். தம்பி இந்தாங்க. ஹாப்பியா? நல்லா சரிங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா படிக்கணும். சரிங்களா, நீங்கள் கேமரா பாருங்க. ஏன் கீழே ஆம்பளை தலை வந்து நிற்கணும். சரிங்களா, வெக்கப்படக்கூடாதுப்பா, வெக்கப்படக்கூடாது. ஹாய் சொல்லிடுங்க. ஃபேரஷேட ஃபேமிலியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள். வேணாமா? பெருசாக இருக்குது. சரி ஓகே, சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள். சர்ப்ரைஸ். சரி ஓகே, இதே மாதிரி எப்போ ஹாப்பியாக இருங்க. இதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காத்துட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவீங்களா? நல்லா வாயை திறந்து பேசுங்க. கண்டிப்பாக சொல்லு. கேட்கலையா? கண்டிப்பாக சொல்லுவீங்களா? சரி ஓகே, நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏகப்பட்ட கிஃப்ட்டு எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. அங்கே பாரு. ஸோ இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டான ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கிஃப்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அவங்களே ரொம்ப ஆர்வமாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வருதுன்னு பார்ப்போமா? இந்தாங்க, எடுங்க. 10 சீட்டு கூட. ஒரு சீட்டு எடுத்துட்டாங்க. என்ன கிஃப்ட் வந்துருக்கு? ஓப்பன் பண்ணுவோமா? இங்கே கொடுங்க பார்ப்போம். கொடுங்க. ஓகே, உங்களுக்கான சர்ப்ரைஸ் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? ஓ, சூப்பர் ரோபோட் ஆக்கிட்டு வந்துருக்கு உங்களுக்கு. ஐயோ, ரோபோட்டோட விளையாட போறீங்களா? சரிங்க, உங்களுக்கான கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? கிஃப்ட்டு பாருங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக பாருங்க. ஐயா பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. ஹே, இந்தாங்க உங்களுக்கான கிஃப்ட்டு. சரிங்களா, நல்லா வச்சு ஹாப்பியாக விளாடுங்க. ஹே, செம மூமெண்ட்டு, செம ஆட்டமாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கான கிஃப்ட். ஸோ எப்போ ஹாப்பியாக இருங்க. ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க, கண்டிப்பாக கூட சீக்கிரம் பேசுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். சரி ஓகே, அவங்க ரொம்ப கிஃப்ட் மேலே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ எனிவே ஃபேமிலி, இந்த மாதிரி குழந்தைங்களோட ஹாப்பினஸ் தான் நமக்கு என்றைக்கு முக்கியம். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்தளவுக்கு கிஃப்ட்டும் மாறும், குழந்தைங்களோட ஹாப்பினஸும் மாறும். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்ருங்க. லவ் இட் ஆல் ஃபேவரஷேட ஃபேமிலி. எப்போ சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இன்னும் வந்து லைஃப்பில் ஏகப்பட்ட கிவே பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன்.
அதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் தான். ஸோ இந்த சப்போர்ட் பத்தாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட சொல்கிறாங்க அக்கா கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கிஃப்ட்டும் மாறும், என்னோடய கிவேயும் வந்து வேறு மாதிரி வீடியோஸும் போகும். ஸோ வேறு மாதிரி கிவேயோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் ஷேடோ, இது அண்ணன். மாறு. பாய். பாய்.